அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், எபூசியர், கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர். நீர் நீதியுள்ளவர். ஆபிரகாம் அப்படித்தான் நினைச்சிருப்பான். என்ன ஆண்டவர் மறந்துட்டாரோ? ஏன்னா இவனா ஒரு ஷார்ட்கட் கண்டுபிடிச்சாங்க. அதையும் ஆண்டவர் ரெக்கக்னைஸ், நாட் மை பிளெஸிங்ஸ், இது நான் இது ஆசீர்வதிப்பேன், இதை பெருக பண்ணுவேன், ஆனால் இது ரெக்கக்னைஸ்டு பிளெஸிங் கிடையாது. நான் உன்னை 75 வயசு இருக்கும்போது நான் உன்னை கூப்பிட்டு வாக்குத்தத்தம் கொடுத்தேனே, இது கிடையாது. நீங்களா தேடிக்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் இது. அதனால நான் இதை ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேன். இஸ்மவேலை பெற்றெடுக்கும் பொழுது ஆதியாகமம் 16:16 அவனுக்கு 86 வயது. அதுக்கப்புறம் 17ஆம் அதிகாரம் ஆரம்பிக்குது. 1வது வசனத்தில் அவனுக்கு 99 வயது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்போ தான் ஆண்டவர் தரிசனமாகிறார். 13 வருஷம் ஒரு கேப்பு. 13 வருஷம் அவனுக்கு நீதி வெளிப்படலை. 13 வருஷம் அவன் கஷ்டப்பட்டான். 13 வருஷம் ஆண்டவர் அவனோடு கூட பேசினாரான்னு தெரில. நிறைய தியாலஜியன்ஸ்லாம் நான் கேட்டு பார்த்தேன். அப்படி ஒரு ரெஃபரன்ஸ் ரொம்ப நிறைய கம்மியாக தான் இருக்குது. ஷுவராக சொல்ல முடியல அந்த 13 வருஷம் ஆண்டவர் பேசினாரா இல்லையான்ட்டு. ஆனால் 13 வருஷம் கழிச்சு பேசுகிறாரு. ஆபிரகாமே, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம். நீங்கள் நம்ம நீதி வெளிப்படணும்னா, நம்ம நியாயம் வெளிப்படணும்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், உத்தமமாக இருக்க வேண்டும். அதைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்ற. உண்மை உள்ளதாக கண்டு, உமக்கு முன்பாக நீர் உண்மை உள்ளவனாக கண்டு அவனை ஆசீர்வதித்தீர், உடன்படிக்கை பண்ணினீர், அவனோடு கூட இருந்து அவனை பெருக பண்ணினீர், அவனுக்கு வாக்குத்தத்தங்களை எல்லாம் பண்ணதெல்லாம் ஆசீர்வாதமா நீர் நிறைவேற்றினீர். நீர் நீதி உள்ளவர். இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு நீதி உள்ளவராக வெளிப்பட விரும்புகிறார். ஆனால் ஒரே ஒரு காரியம், உண்மை உள்ளவனாக நம்மளை கர்த்தர் பார்க்கணும். ஆபிரகாமை கர்த்தர் சரி பண்ணினார். அவன் சரியா இல்லாமல் இருந்தான், கரெக்ட் பண்ணார் ஆண்டவர். 16 வரைக்கும் கரெக்டாக இல்லாமல் இருந்தான். 17ல் கர்த்தர் பார்த்து 13 வருஷம் கழித்து ஆண்டவர் சரி பண்ணார். ஆண்டவர், நீ உத்தமமாக இரு, உன்னை சரி பண்ணிக்கோ, நான் உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ணுவேன் அப்படின்ட்டு ஆண்டவர் நிறைவேற்றுவதற்கு 18ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவன் மம்ரேயின் சமபூமியில் உஷ்ண வேலையில் அவன் இருக்கும் பொழுது கர்த்தர் 3 புருஷர்களை அனுப்புகிறார். எதற்கு அனுப்புகிறாரு? வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதற்காக. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் அடுத்த வருஷமே ஒரு ஆண் பிள்ளை நீங்கள் அணைத்து கொண்டிருப்பார். அதே போல் நடந்துச்சு. இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, இந்த வருஷம் ஒருவேளை உங்களுக்கு எந்த வாக்குத்தத்தமும் நிறைவேறாமல் அப்படியே போய் கொண்டிருக்கலாம். ஆனால் நான் இன்னைக்கு தீர்க்க தரிசனமாக உங்களை பார்த்து சொல்கிறேன். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் இருக்காது, இன்னைக்கு இருக்கிற போராட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்காது, இன்னைக்கு வராத ஜெபம், வராத பதில், உங்கள் ஜெபத்துக்கு பதில் எல்லாம் கர்த்தர் இந்த நாட்களுக்குள்ள கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நீதி செய்கிற தேவனாக இருக்கிறாரு. உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவார். உன் படிப்புல கர்த்தர் நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவார். உன்னுடைய குடும்பத்தில் ஆண்டவர் ஒரு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவார். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவார். கர்த்தர் ஊழியத்தில் கூட கர்த்தர் ஒரு நீதியின் கிளையை கர்த்தர் முளைக்க பண்ணுவார். அவர் நீதி செய்கிற தேவன், அவர் நீதி உள்ளவர். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் எழுப்பி நிற்போம், பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்படியே இருந்துட மாட்டார் ஆண்டவர். அவருக்கு ஒரு பெயர் உண்டு, அவர் நீதி செய்கிற தேவன். அவர் யெகோவா சிக்கேனு என்று வேதம் சொல்கிறது. ஏசையா, 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 என் நீதி நீர்தானையா. எத்தனை பேர் இப்படி சொல்ல போறீங்க? ஏசையா, 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 என் நீதி நீர்தானையா. யெகோவா சிக்கேனு நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம்
ராசுக்கேலும் நீதானையா எங்கள் நீதி தெய்வம் நீதானையா என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி உமக்காய் காத்திருப்பே உம்மையே பற்றி கொள்ளுவே உம் வார்த்தையால் திருப்தியாவே உம் சமூகத்தில் அகமகிழ்வே உமக்காய் காத்திருப்பே உம்மையே